வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஏடிஎஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் ஏடிஎஸ். இன்றைக்கி வீடியோவில் ஏடிஎஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸுக்கு லோடை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் தான் ஏடிஎஸ். இந்த ஏடிஎஸை இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லேயும் சில முக்கியமான லோட்ஸ் இருக்கும். அந்த லோட்ஸை சப்ஸ்டேஷனோட பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகிறப்போ இந்த ஏடிஎஸ் எமர்ஜென்சி சப்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரும். இதில் சப்ஸ்டேஷன் சப்ளையை நார்மல் சப்ளை அப்படின்னும் ஜென்ரேட்டரோட சப்ளையை எமர்ஜென்சி சப்ளைன்னு சொல்லுவோம். முன்னாடியெல்லாம் இந்த ஏடிஎஸ்க்கு தனியாகவே ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். அதில் ரிலே, டைமர், கான்டாக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்யூட் நார்மல் சப்ளை, எமர்ஜென்சி சப்ளை இது ரெண்டையுமே சென்ஸ் பண்ணி ஒரு கான்டாக்டரை ஆப்ரேட் பண்ணி லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரும். இப்போ எல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ண கண்ட்ரோலர் வந்துருச்சு. அந்த கண்ட்ரோலரே எல்லாமே பார்த்துக்கும். இந்த ஏடிஎஸோட ஒர்க்கிங் பிரின்சிபலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் டயக்ராம் மூலமாக இதோட ஃபங்க்ஷனை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றியும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதோட ஃபங்க்ஷனை ஓரளவு ஒரு பிளாக் டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏடிஎஸோட பிளாக் டயக்ராம். இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் ஏடிஎஸோட கான்டாக்டரை ட்ரைவ் பண்ணும். இந்த ஏடிஎஸோட கான்டாக்டரில் லோடு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கண்ட்ரோலரோட வேலை என்ன அப்படின்னாக்கா, நார்மல் சப்ளை, எமர்ஜென்சி சப்ளை இது ரெண்டையும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். மானிட்டர் பண்ணி கான்டாக்டர் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான சிக்னலை கொடுக்கும். எடுத்துக்காட்டாக நார்மல் சப்ளை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், நார்மல் சப்ளை சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடை நார்மல் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும். இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் ஆகிறப்போ, அதாவது நார்மல் சப்ளை ஃபெயிலியர் ஆகிறப்போ இந்த கண்ட்ரோலர் அதை சென்ஸ் பண்ணி லோடை எமர்ஜென்சி சோர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரும். இந்த ஏடிஎஸை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை 2 செக்ஷனாக நம்ம பிரிச்சுக்குவோம். ஒன்று பவர் செக்ஷன், இன்னொன்று கண்ட்ரோல் செக்ஷன். ஃபஸ்ட்டு பவர் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏடிஎஸோட ஃபுல் ஒர்க்கிங் பிரின்சிபலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏடிஎஸோட பவர் செக்ஷனில் 2 கான்டாக்டர் இருக்கும். அதாவது ஏடிஎஸ் கான்டாக்டர். ஒரு கான்டாக்டர் லோடை நார்மல் சப்ளையில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கான்டாக்டர் லோடை எமர்ஜென்சி சப்ளையில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கான்டாக்டருக்கும் மெக்கானிக்கல் இன்டர்லாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கும் இருக்கும். எதுக்காக இது மாதிரி இன்டர்லாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, 2 கான்டாக்டரில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் க்ளோஸில் இருக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் க்ளோஸில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டெட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். எமர்ஜென்சி சப்ளை நார்மல் சப்ளை கூட கனெக்ட் ஆகிடும். 2 சோர்ஸை பேரலல் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி பார்ப்பாங்க, அப்புறம் வோல்டேஜ் பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம 2 சப்ளை டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அது அந்த கனெக்ட் பண்ணுற மெத்தடுக்கே பேர் சிங்க்ரனைசேஷன் அப்படிம்பாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 சோர்ஸும் ஷார்ட் ஆகக்கூடாது, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்காக இதில் ஒரு இன்டர்லாக் வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சி சைடில் உள்ள கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிறப்போ நார்மல் சைடில் உள்ள கான்டாக்டர் ஓப்பன் ஆகிடும். நார்மல் சைடில் உள்ள கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிறப்போ எமர்ஜென்சி சைடில் உள்ள கான்டாக்டர் ஓப்பன் ஆகிடும். இது மாதிரி வெறும் கான்டாக்டர் மட்டும் யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏடிஎஸோட கண்ட்ரோல் சர்க்யூட்லையோ அல்லது கான்டாக்டர்லையோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா லோடை நம்ம நார்மல் பண்ண முடியாது, லோடை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பைபாஸ் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருப்பாங்க. அது மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, அந்த பைபாஸ் சுவிட்சிலையும் 2 கான்டாக்ட் இருக்கும். ஒன்று லோட்லேருந்து நார்மலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று லோட்லேருந்து எமர்ஜென்சி பக்கம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அந்த பைபாஸ் சுவிட்ச் அப்படியே கான்டாக்டருக்கு பேரலாக இருக்கும். அதுலேயும் கான்டாக்டர் மாதிரியே 2 இன்டர்லாக் இருக்கும். நார்மல் சைடு சுவிட்ச் க்ளோஸ் ஆகிறப்போ எமர்ஜென்சி சைடு உள்ள சுவிட்ச் ஓப்பனில் இருக்கணும். எமர்ஜென்சி சைடில் உள்ள சுவிட்ச் க்ளோஸில் இருக்கப்போ நார்மல் சைடில் உள்ள சுவிட்ச் ஓப்பனில் இருக்கணும். அதுக்காக 2க்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்டர்லாக் இருக்கும். நம்ம கையால் இதை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. கான்டாக்டர் நார்மல் சைடு க்ளோஸில் இருக்கிறப்போ நம்ம பைபாஸ் சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணி எமர்ஜென்சி சைடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு டெட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்டருக்கும் எமர்ஜென்சி சுவிட்சுக்கும், அதாவது இந்த கான்டாக்டருக்கும் பைபாஸ் சுவிட்சுக்கும் ஒரு இன்டர்லாக் வச்சுருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்டர்லாக் வச்சுருப்பாங்க. அதாவது கான்டாக்டர் எந்த பக்கம் க்ளோஸில் இருக்கோ
அந்த பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். எடுத்துக்காட்டாக நார்மல் சைடு காண்டாக்டர் க்ளோஸில் இருக்குது அப்படின்னாக்கா நார்மல் சைடில் உள்ள சுவிட்சை மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஆப்போசிட் சைடு நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த பவர் செக்ஷனில் ஒவ்வொரு காண்டாக்டரும் க்ளோஸ் ஆகிறப்போ எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நார்மல் சைடில் உள்ள காண்டாக்டர் க்ளோஸில் இருக்கப்போ நார்மல் சப்ளைலேருந்து கரண்ட்டு லோடுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அதே நேரத்தில் எமர்ஜென்சி பக்கத்தில் உள்ள காண்டாக்டர் ஓப்பனில் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகியிருக்கும். இந்த ஏடிஎஸோட காண்டாக்டர் எமர்ஜென்சி சைடு க்ளோஸ் ஆகிட்டு நார்மல் பக்கம் ஓப்பன் ஆகிறப்போ சப்ளை வந்து லோடுக்கு எமர்ஜென்சி சைட்லேருந்து கிடைக்கும். அதாவது எமர்ஜென்சி சைடில் உள்ள காண்டாக்டர் க்ளோஸில் இருக்கும், அது வழியாக வந்து சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த காண்டாக்டரை நம்ம ஐசோலேட் பண்ணிட்டாலும் நம்ம வந்து மேனுவலாக அந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணி நம்ம 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கண்ட்ரோல் செக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த கண்ட்ரோல் செக்ஷன் தான் 2 பக்கத்துலேயும் உள்ள வோல்டேஜை சென்ஸ் பண்ணுறது. அதாவது நார்மல் சைடில் உள்ள வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி ரெண்டையுமே இது மானிட்டர் பண்ணும். எமர்ஜென்சி சைடில் உள்ள ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் இது ரெண்டையும் இது மானிட்டர் பண்ணும். இந்த கண்ட்ரோலரில் நம்ம வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். அதாவது நார்மல் சப்ளை வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு கீழே போகிறப்போ இந்த காண்டாக்டர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நார்மல் சப்ளை ரீஸ்டோர் ஆகுது அப்படின்னாக்கா எத்தனை பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது வந்து திரும்ப சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எமர்ஜென்சி சைடும் இன்கேஸ் எமர்ஜென்சி சைடில் வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். இந்த கண்ட்ரோலர் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறது கிடையாது, இது வந்து இன்னும் சில வேலையெல்லாம் இது கவனிச்சுக்கும். முக்கியமாக இந்த சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு டைம் டிலே வந்து ஏற்படுத்தும். நார்மல் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த ஏடிஎஸ் இம்மீடியட்டாக ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி சப்ளையை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி விட்றாது. ஏன்னா சில நேரத்தில் ஃப்ளக்சுவேஷனாக கூட இருக்கலாம், அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனாக கூட இருக்கலாம். அந்த ஃபெயிலியர் வந்து ஒரு 10 செகண்ட் அல்லது 20 செகண்டில் வந்து திரும்பியும் ரீஸ்டோர் ஆகலாம். அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் இது வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இதில் வந்து நம்ம டைம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் வந்து இதில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் இது சேஞ்ச் ஓவர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி நார்மல் சப்ளை திரும்பி ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமும் இமீடியட்டாக இந்த ஏடிஎஸ் வந்து நார்மல் சப்ளைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாது. நார்மல் சப்ளை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஏடிஎஸ் வந்து மானிட்டர் பண்ணும், அந்த வந்த சப்ளை வந்து ஸ்டேபிளாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் நம்ம வந்து இதை வந்து டைம் செட் பண்ண முடியும். நம்ம செட் பண்ணியிருக்க டைம் வரைக்கும் அது வெயிட் பண்ணிவிட்டு அந்த டைம் வரைக்கும் இது நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி சோர்ஸ்லேருந்து நார்மல் சோர்ஸுக்கு நார்மல் சப்ளைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் லோடை வந்து எமர்ஜென்சிலேருந்து நார்மலுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ண உடனேயே இது வந்து ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் பண்ணிடாது. அதுக்கும் இது வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து இதில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கூல் டவுன் டைம் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கூல் டவுன் டைம் அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ரேட்டர் லோடோட ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஹீட் ஆகிருக்கும். அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் சப்ளை வந்ததுக்கு அப்புறம் இது லோடை நார்மல் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டரை எம்டிஆர் ரன் பண்ணும், லோடு இல்லாமல் ரன் பண்ணும். கொஞ்ச நேரம் ரன் பண்ணி அந்த ஜென்ரேட்டர் கூலிங் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோலர் ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சிக்னலையும் இதுதான் கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஜென்ரேட்டர் வந்து பவர் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சிக்னலையும் இந்த கண்ட்ரோலர் தான் கொடுக்கும். இந்த கண்ட்ரோலரை வந்து நம்ம வந்து கையாலேயோ அல்லது வந்து சிஸ்டம் மூலமோ இதோட பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். பவர் செக்ஷனில் என்ன நடக்குது, கண்ட்ரோல் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். சரி, இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் ஏடிஎஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல நார்மல் சப்ளை வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். நார்மல் சப்ளை அவைலபிளாக இருக்கிறப்போ ஏடிஎஸோட நார்மல் சைடு காண்டாக்டர் க்ளோஸில் இருக்கும். அப்போ லோடுக்கு நார்மல் சோர்ஸ்லேருந்து சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால நார்மல் சோர்ஸு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த ஏடிஎஸ் என்ன பண்ணும், அதை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ணியிருக்க டைம் டிலே வரைக்கும் அது வெயிட் பண்ணும். டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். நம்ம ஃபீட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், ஜென்ரேட்டருக்கு ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்கும். ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் வோல்டேஜ் பிக்கப் ஆகி எமர்ஜென்சி சோர்ஸில் வந்து ஃபுல் வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இது எமர்ஜென்சி சைடில் உள்ள காண்டாக்டரை க்ளோஸ் பண்ணும். அப்போது லோடு வந்து எமர்ஜென்சி சப்ளையில் கனெக்ட் ஆகிடும். சரி, இந்த ஏடிஎஸ் எப்படி திரும்ப நார்மலுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் திரும்ப நார்மல் சப்ளை ரீஸ்டோர் ஆகிறப்போ கண்ட்ரோலர் என்ன பண்ணும், நார்மல் சப்ளை வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சி அப்படிங்கிறதே இது கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து ஃபீட் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த டைமுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, வோல்டேஜ் வந்து ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி சைட்லேருந்து லோடை நார்மல் சைடுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணும். அதாவது நார்மல் சைடில் உள்ள காண்டாக்டர் க்ளோஸ் ஆகிட்டு எமர்ஜென்சி சைடில் உள்ள காண்டாக்டர் ஓப்பன் ஆகும்.
எமர்ஜென்சி சைடில் உள்ள காண்டாக்டர் ஓப்பன் ஆன உடனேயே ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் ஆகிடாது. ஜென்ரேட்டர் கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஜென்ரேட்டரோட கூல் டவுன் டைம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். கூல் டவுன் டைம் வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஏடிஎஸ் வந்து ஜென்ரேட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சிக்னலை கொடுத்து ஜென்ரேட்டரை ஸ்டாப் பண்ணி விட்ரும். சில ஏடிஎஸில் வந்துட்டு இந்த காண்டாக்டரை வந்து ரேக் அவுட் பண்ணலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக இந்த காண்டாக்டரை வந்து நம்ம வந்து ரேக் அவுட் பண்ண முடியும். சில ஏடிஎஸில் வந்து பைபாஸ் சுவிட்சையும் நம்மளால் ரேக் அவுட் பண்ண முடியும், அதாவது ஐசோலேட் பண்ண முடியும். அது மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. சில ஏடிஎஸில் வந்து டெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பொசிஷன் இருக்கும். டெஸ்ட் பொசிஷனில் வந்து நம்ம வந்து காண்டாக்டரை ரேக் அவுட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏடிஎஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.